இன்றைக்கி நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசலான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டின் சீக்கிரம் எழுந்திருக்கு. கரெக்ட் ஆன்சர் வேக்கப் early. கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்க்கும் எல்லோரும் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட பெஸ்ட் ஆன்சரை கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, அதை செய்வோம். அதை செய்வோம். எல்லோரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு லெட்ஸ் டூ தட். லெட்ஸ் டூ தட் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் அறைக்கு வெளியே இரு. என் அறைக்கு வெளியே இரு. இதுக்கு ஸ்டே அவுட் ஆஃப் மை ரூம். ஸ்டே அவுட் ஆஃப் மை ரூம் அப்படின்னு சொல்லணும். அறை அப்படிங்கிறதுக்கு ரூம் சொல்லுவோம். வெளியே இருங்க ஸ்டே அவுட். ஸோ ஸ்டே அவுட் ஆஃப் மை ரூம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு எல்லாம் தெரியும் போல் பேசாத. உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு டோன்ட் ஸ்பீக் லைக் யூ நோ எவ்ரி திங். டோன்ட் ஸ்பீக் லைக் யூ நோ எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே உனக்கு அப்படிங்கிறதுக்கு யூ யூஸ், எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரி திங் சொல்லணும். பேசாதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஸ்பீக். ஸோ டோன்ட் ஸ்பீக் லைக் யூ நோ எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுங்க. இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் டாப்பிக்கில் பார்க்க போகிறது ஆக்டோபஸ். ஆக்டோபஸ்க்கு 3 ஹார்ட் அண்ட் 9 பிரெயின்ஸ் இருக்கான். அண்ட் தென் ஆக்டோபஸோட பிளட்டு என்ன கலரில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் செய்து விட்டேன். நான் செய்து விட்டேன். நான் அந்த வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ ஹாவ் டன். ஐ ஹாவ் டன் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மதிய உணவிற்கு என்ன இருக்கிறது? மதியம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் வாட் டு யூ ஹாவ் ஃபார் லஞ்ச். வாட் டு யூ ஹாவ் ஃபார் லஞ்ச் அப்படின்னு கேட்கணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு என்ன ஆயிற்று? உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம். அதுக்கு வாட்ஸ் ராங் வித் யூ. வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், விமான நிலையம் எவ்வளவு தூரம்? விமான நிலையம் எவ்வளவு தூரம்? ஏர்போர்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஹவு ஃபார் இஸ் த ஏர்போர்ட். ஹவு ஃபார் இஸ் த ஏர்போர்ட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் என்ன சொல்கிறேன் என்று தெரிகிறதா? நான் என்ன சொல்கிறேன் என்று தெரிகிறதா அப்படின்னு கேட்போம். அதுக்கு டு யூ நோ வாட் ஐ மீன். டு யூ நோ வாட் ஐ மீன் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. என்னால் நினைத்து கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ஐ காண்ட் ஈவன் இமேஜின். ஐ காண்ட் ஈவன் இமேஜின் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே என்னால் அப்படிங்கிறதுக்கு ஐ அப்படின்னு சொல்லுவோம். நினைத்து கூட, நினைக்கிறது, அதுக்கு வந்து இமேஜின் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணுவோம். பார்க்க முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு காண்ட் ஈவன். ஸோ என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அப்படின்னா ஐ காண்ட் ஈவன் இமேஜின் அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் வயது என்ன? உங்கள் வயது என்ன? உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஹவ் ஓல்ட் ஆர் யூ. ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் கையை பிடித்துக்கொள். என் கையை பிடித்துக்கொள். ரோடு கிராஸ் பண்ணும்போது கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட். பிடித்துக்கொள் அப்படிங்கிறதுக்கு ஹோல்டுன்னு சொல்லுவோம். என் கையைக்கு மை ஹேண்ட். ஸோ என் கையை பிடித்துக்கொள் அப்படின்னா ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ டோன்ட் லைக் அட் ஆல். ஐ டோன்ட் லைக் அட் ஆல் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் ஆடைகளை சுத்தமாக வைத்திருங்கள். உங்கள் ஆடைகளை சுத்தமாக வைத்திருங்கள். உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சுத்தமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீப் யுவர் க்ளோத்ஸ் க்ளீன். கீப் யுவர் க்ளோத்ஸ் க்ளீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமாக அப்படிங்கிறதுக்கு க்ளீன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஆடைகள்ங்கிறதுக்கு க்ளோத்ஸ். ஸோ உங்கள் ஆடைகளை சுத்தமாக வைத்திருங்கள் அப்படின்னா கீப் யுவர் க்ளோத்ஸ் க்ளீன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன நடக்கிறது என்பதை யாராவது எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன நடக்கிறது என்பதை யாராவது எனக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு யாராச்சும் எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்கு எனிஒன் லெட் மீ நோ வாட் ஹேப்பன்ஸ். எனிஒன் லெட் மீ நோ
வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு வாட் ஹேப்பன் அப்படிங்கிறத சொல்லுவோம். யாராவது எனக்கு தெரியப்படுத்துங்கள், எனிஒன் லெட் மீ நோ அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாராச்சும் எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எனிஒன் லெட் மீ நோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது நானா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானா, சின்ன பையன் மாதிரி இருக்கேன் அப்படின்னு கேட்போம். அதுக்கு இஸ் தட் மீ அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் வந்தாரா, வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, அவங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஹேஸ் ஹீ கம் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே அவர் இருக்கங்காட்டி ஹீ யூஸ் பண்ணுறோம். அவள் இருந்ததுன்னா ஷீ யூஸ் பண்ணணும். அவர்கள் இருந்தால் தே யூஸ் பண்ணணும். இங்கே அவர் வந்தாரான்னு கேட்டிருக்கோம். ஸோ ஹேஸ் ஹீ கம் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் ஏன் மிகவும் சோகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் மிகவும் சோகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு why are you looking so sad, why are you looking so sad அப்படின்னு கேட்கணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு புரியவில்லை, மீண்டும் சொல்ல முடியுமா, எனக்கு புரியவில்லை, மீண்டும் சொல்ல முடியுமா, எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல, இன்னொருக்கா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், குட் யூ ரிப்பீட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், குட் யூ ரிப்பீட் அப்படின்னு கேட்கணும். இங்கே எனக்கு அப்படிங்கிறதுக்கு ஐ சொல்லுவோம், புரியலை அப்படிங்கிறது டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மீண்டும் சொல்ல முடியுமா, மீண்டும் சொல்ல முடியுமா, முடியுமான்னு கேட்குறங்காட்டி குட் யூ அப்படின்னு சொல்லணும். மீண்டுமுக்கு ரிப்பீட். ஸோ எனக்கு புரியவில்லை, மீண்டும் சொல்ல முடியுமா அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், குட் யூ ரிப்பீட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஏதோ கேட்க வந்தேன் ஆனால் மறந்து விட்டேன், நான் ஏதோ கேட்குறக்கு வந்தேன் ஆனால் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ கேம் டு ஆஸ்க் சம்திங் பட் ஐ ஃபர்காட், ஐ கேம் டு ஆஸ்க் சம்திங் பட் ஐ ஃபர்காட் அப்படின்னு சொல்லுங்க. இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னா, சற்று நேரம் காத்திருக்கவும், சற்று நேரம் காத்திருக்கவும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்னு கெஸ் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை, என்னால் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை, என்னால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாஃப், ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாஃப் அப்படின்னு சொல்லணும். சிரிப்பு அப்படிங்கிறதுக்கு லாஃப் அப்படின்னு சொல்லுவோம். கட்டுப்படுத்த முடியவில்லைக்கு குட் நாட் கண்ட்ரோல். ஸோ என்னால் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னா ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாஃப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நான் உன்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இதுக்கு ஐ ஹாவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ், பல முறை அப்படிங்கிறதுக்கு மெனி டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஏதாவது செய்ய வேண்டும், நான் ஏதாவது செய்ய வேண்டும், நான் ஏதாச்சும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ வாண்ட் டு டூ சம்திங், ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லணும். ஏதாவது அப்படிங்கிறதுக்கு சம்திங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். செய்ய வேண்டுமுக்கு வாண்ட். ஸோ நான் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வரும்போது காய்கறிகள் கொண்டு வாருங்கள், வரும்போது காய்கறிகள் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு bring vegetables while coming, bring vegetables while coming. இங்கே காய்கறிகள் அப்படிங்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். வரும்போதுங்கிறது கம்மிங், while coming அப்படின்னு சொல்லுவோம். கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறதுக்கு bring. ஸோ இதில் பொருள் சேர்த்தும் போது bring vegetables while coming அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது கடினமாக தோன்றலாம், அது கடினமாக தோன்றலாம், அது ரொம்ப கடினமாக இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இட் மே சீம் டிஃபிகல்ட், இட் மே சீம் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் இன்று உண்ணாவிரதம் இருக்கிறீர்களா, நீங்கள் இன்று உண்ணாவிரதம் இருக்கிறீர்களா, நீங்கள் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கீங்களா சாப்பிடாம அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஆர் யூ ஃபாஸ்டிங் டுடே, ஆர் யூ ஃபாஸ்டிங் டுடே. உண்ணாவிரதமுக்கு ஃபாஸ்டிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். இன்றுக்கு டுடே. ஸோ நீங்கள் இன்று உண்ணாவிரதம் இருக்கிறீர்களா, ஆர் யூ இருக்கிறீர்களா, ஆர் யூ. ஸோ ஆர் யூ ஃபாஸ்டிங் டுடே அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் பேருந்தில் செல்வேன், நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போவேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ வில் கோ பை பஸ், ஐ வில் கோ பை பஸ்.
டு ஸ்கூல். ஸ்கூல்னா ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் கோ பை பஸ் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செய்து சீக்கிரம் வாருங்கள். தயவு செய்து சீக்கிரம் வாருங்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ப்ளீஸ் கம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ப்ளீஸ் கம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அங்கு செல்வது மிகவும் முக்கியம். அங்கு செல்வது மிகவும் முக்கியம். அங்கே போகிறது ரொம்ப முக்கியங்க அப்படின்னு சொல்லுவோம். நீ கண்டிப்பாக அங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கோ தேர். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கோ தேர் அப்படின்னு சொல்லுவோம். அங்கு அப்படிங்கிறதுக்கு தேட் சொல்லுவோம். செல்வதுக்கு கோ. மிகவும் முக்கியமுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே செல்வது மிகவும் முக்கியம் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கோ தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சிரமத்திற்கு மன்னிக்கவும். சிரமத்திற்கு மன்னிக்கவும். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லணுங்க. தேங்க்யூ.